அதிகமாட்ட பிடிக்கக்கூடிய திறமையான புடியான தாயா பரிசு. நீங்க அத்தனை பேருமே பெருங்கொண்ட குடும்பத்தாளுங்க, பெரிய ஆளுதாயா. என்னை நிப்பாட்டி மேடையில் ரசிக்கிறீங்க பாருங்க. எங்க அண்ணன் தம்பி அவ்வளவுதான். இந்த கூமா வட்டியா அரே அவன் நல்லா இருந்துட்டு போறான்டா. அவனுக்கு எங்கனே மச்சம் இருக்கிறா. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டேன். நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், இன்னும் இந்த பட்டுக்கோட்டையை தாண்ட முடியல. என்ன எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே ஏமகண்டேன். 4 பேர் அப்படியே இருக்கீங்களா, அரைஞ்ச ஆணி மாதிரி. கூமாபட்டி ஒரே வார்த்தை சொன்ன, ஏங்க என்னங்க இங்க பாருங்க, நல்ல உங்களை பிணைஞ்சு எடுக்கிறேன். அடி பின்னி உங்களை ரெங்கு ரெங்கா எனக்கு வர உங்களுடைய உரம் பூல தள்ளதும் மண்டியில உரம் வேப்பனை தேய்ச்சிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 2 உள்ள வத்தவன் கட்டி பிடிக்கிறேன். கத்தால வாட அல்லது புரிஞ்ச முன்னாடி உட்காந்துட்டு அதை தொடாதீங்க, அவளுக்கு உடம்புக்கு முடியலேன்றேன். மனதை பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பிள்ளையாள் இவன் வேற வர வர அவனுக்கு மடுவு கணக்குது. அதுக்கு ஏச உரம் போடுறாப்புல. அதே மாதிரி என் தம்பி பாண்டா ஆனா என் தம்பி பாண்டா எதா இருந்தாலும் அடிச்சிடானப்பா. வணக்கம் தான் உள்ள கொடூரமா வெளியே இருக்கிறேன் பாண்டா விட்ட பயலுகடா. கொடூரமா போங்க, அவங்க சொல்லி நல்லா இருக்காங்க. இடியப்போம் நான் சொன்னேன் கப்ளிங் ஓசன. அவங்க சொன்னதை டிவி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னதை பயில ஊரா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு கேட்டிருக்கேன், கப்ளிங் ஓசனா என்ன டீச்சர்? அது புருஷனை கூப்பிட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. கொடைக்கானல் போய் என்ன பண்ணிருப்பாங்க? எது பெருசுன்னு அளக்குறது அளந்தாங்களான்னு தொங்காசு இல்லை. ஆமா, இதை மட்டும் டெய்லி சொல்லுங்கப்பா, அவங்க குடும்பம் உருட்டுறோம். ஐயா, அடுத்தவங்க 1008 சொன்னாலும் இந்த கலையா இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்காத்தான் நினைக்கணும். ரோபோ சங்கர் எங்க அண்ணன் தான், நல்ல மனிதன், உண்மையிலே மேடை கலைஞர் ரோபோ சங்கர். அவ்வளோ ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதர் எங்க அண்ணன். நம்மளை விட்டு போனதை நினைச்சு மிகவும் வருந்துக்கிறேன் உண்மையிலே ரோபோ சங்கர். இதுல இருந்து என்ன தெரியும்னா, வீட்டுல பொண்டாட்டி அறுவையோட நான் இருக்க போறேன். வீட்டுக்கு பொண்டாட்டி பயந்து தானே அந்த சவுப்பு சட்டையை தூக்குங்க பாடி சும்மா இருவாங்காலே. ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு இங்கே நாடகம் நடத்துறதுக்கு நான் ஒன்றும் ஆடலும் பால் கிடையாது. கட்டிப்பொடி பாட்டு புடச்சோன்னா உடனே போடுறது. நாங்கள் 10 பேர் தான் வருவோம், கருத இருக்கிற ஆளு மாதிரிங்க. அதை உட்காந்து பார்த்தா பாரு, இல்லைன்னா மண்ணை வாரி கூட நீ தூத்து போயிட்டே. என் தம்பி பார்த்தியா, அவன் தான்டா என் தம்பி. நீ சொல்லுன்னு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ உண்மையிலே அவன் நல்லா இருக்கான். கல்யாணம் ஆகாத ஆள்லாம் கை தூக்குங்க. சரி சரி, இந்த மேலே நான் இவங்களை பூரா ஆபரேஷன் பண்ண போகிறேன். செல்வம் மிருதங்கத்தெல்லாம் ஆபரேஷன் பண்ணால் 70 ரூபாய். அவனை கொண்டுடாயே அடிச்சு சப்பரம் பண்ணு. இவன் வந்து சைலா மாதிரி இல்லை பொண்ணு கிடைக்கலடா. ஏன்ட்டே வந்து 4 பேர் போட்டோ எடுத்து என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே, என்னப்பா உங்க ஊர் பக்கம் எதுவும் பொம்பளை இருக்க மாட்டேன்? ஏப்பா 36 வயசு ஆச்சுன்னு பார்த்தா மண்டை மசிலே இல்லாம ஆண்டுறாங்க. ஆனா செல்வம் மண்டைக்கே பொண்ணு கிடைச்சிருக்குவார். நல்லா இருக்கணும்டா, ரொம்ப பெருமையா இருக்கு. லேடிஸை ஒன்றும் செய்ய மாட்டேன், மண்டையில ஆயில போட்டு முட்டுவானா, முட்டி மட்டப்படுத்தி விட்டுருவேன். அருள் உண்மையிலே இளைய சமுதாயம் 5 பேர் வீடியோ எடுக்கிறத எப்பாய் உட்காருப்பா, வேட்டியை உரிய விட்டுருவாங்க. அப்புறம் திடீர்னு நீ ஊதாங்குழியா காணாம தேடணும். உட்காருப்பா, அம்மா பெரிய கேமராமேன் வேல்ராஜ் அப்படியே திரும்பி எடுத்துருவேன். ஏன் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அன்னைக்கு என் பெரிய பையன் ஒரு ஆள் வயசானவர் வந்து பழைய பட்டன் செல் இருக்கும் பாரு, இதுல வந்து போட்டோ எடுக்கிறாப்லப்பா. உண்மையிலே உலகத்திலே இந்த தமிழர்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கும். என் அன்பு தம்பிகள் எல்லாம் குடிய மறந்து குடும்பத்தை பாருங்க போ. ஏன்னா அண்ணன் பட்டதை நீங்க எல்லாம் படக்கூடாது. கோமாளி நிற்கக்கூடிய எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் 8 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பட்ட கஷ்டத்துல என் தம்பியெல்லாம் படக்கூடாது. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். எவன் கேட்குறேன்
தண்ணியை போட்டு நம்மளே நோத்தாமம்மான்றேன். இந்த இருக்காங்க பெரியவங்க. இந்த பெரியவங்களுடைய அருமை எப்போ தெரியுமானா அவங்க வயசுக்கு நீங்க வரும்போதாயா தெரியும் இந்த கஷ்டம். அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. நாடகத்தை நடத்துறதெல்லாம் யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டிக்கு தான் தெரியும். இதுல என்னன்னா ஒரு ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா அந்த ஊர் பெரிய ஆளுக பாவம் மேலக்காரர்ல போய் அட்வான்ஸ் கொடுக்கறதும் மைசெட்டு கொடுக்கறது நாடகத்தை கொடுக்கறது அம்புட்டு செலவும் பாப்பா. ஊரு கூட்டம் போது சின்ன போய் எதாச்சும் கேட்பேன், டீ செலவு எப்படி 12,000 வரும்? டீ செலவு எப்படி 12,000 வரும்? உன்னை யாரையும் ஆட்டோ பிடிச்சி போச்சுன்னா நடந்து போல 2 கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு. ஆனா அந்த கஷ்டமெல்லாம் விழா கமிட்டிக்கு தான் தெரியும். இவ்வளவு சொல்றேன், ஒரு 10 ரூபா இல்லையா? சரி பாட்டு பாடுவோம். எக்கோ வயசுங்க போன வருஷம் எங்க அண்ணன் தானே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுச்சு. சரி உனக்கு எத்தனை பிள்ளையா? என்ன 2 பிள்ளையா? போதும் போதும் போதும். கள்ளப்பருவம் வைக்கிறது சரியில்லை. என்னைக்கு தாலி கம்பு கூட்டில் லாபம் போதவனே. தென்பான் 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 ராமன் நாடே
எல்லாம் ஆந்திரவா கைதட்டணும். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியே இந்திக்காரெல்லாம் வர்றாங்களே, கவனிச்சு பாத்தீங்களா? இந்திக்காரவள எல்லா வேலைக்கும் வந்துட்டா. வாங்க போ, நல்லா இருப்பாப்பா, நீ யாவது டீசல் காசு கொடுத்து வேற என்ன போ. பள்ளிப்பட்டணம் பட்டுக்கோட்டை, பள்ளிப்பட்டணம் எங்க அண்ணன் பேரு ராஜமாணிக்க சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. நீ உள்ள கூட வந்து படுவேன். மூணாம் மாணிக்கம் வெற்றி வயல் சார்பாக ரூபாய் 101. நன்றி மாணிக்க அண்ணே, ரொம்ப நன்றி. அவ்வளவுதான், மாடு ஈன்றுச்சு. சார்பாக 501. 100 அடைக்குமா? ஏன் தம்பிட்டு தானே வாங்க முடியும். மாணிக்க வயல் வெற்றி வயல் என்ன என்ன வேணும்னா வெற்றி வயல் எங்க அண்ணே மாணிக்க அண்ணே சார்பாக ரொம்ப நன்றி அண்ணே. 100 ரூபாயை கொடுத்துட்டு எத்தனை தடவை சொல்லுவேன் அண்ணே, உன் தம்பி தான் நிக்கிறேன், இன்னொரு 400 ரூபா விடு. என்னடா அப்படி இப்படின்ற, என்னடா போதமா? எப்போ பார்த்தாலும் சீனல் அடிக்கிட்டே இருக்கேன்டா. என்ன ஆபரேட் பண்ணுவாங்க என் தம்பியை கூட. இந்த தம்பிகள் எல்லாம் டூலர் பைக்கில் வந்தீங்களாப்பா? டூலர் பைக்கு வந்தாளுகள்லாம் ஒன்னே சொல்லலை, நீ நொந்து வண்டியில் வந்திருப்ப, உடனே டிவி பட்டின கையை தூக்குற. டூலர் பைக்கில் வந்தாளுகள்லாம் ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடுங்க. இதுல சில பேர் தூக்கத்துல போதையில போயிட்டு அவன் வந்த வண்டி டிவி பட்டியா இருக்கான், போயிட்டு என்ஃபீல்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் பாஞ்சு விழுந்து வேவதார அவன் கடிச்சு மொட்டையை காணாம தெரியுது. பெரிய விஷயம் அதான். பொம்பளைகளுங்க ரொம்ப சந்தோஷமா தான், ஏன்னா நீங்களே நல்லா இருக்க. நீ சிரிச்சாத்தே ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்க போக முடியும். இது எதுக்கப்பா, நான் என்ன சொன்னாலும் பழிக்குது, வேணாம். என் தாய்மாரில் பூரா சொல்றேன், ஆத்தா ஓம் சக்தியோ எந்த சக்தியோ எல்லா சாமிக்கு மாலை ஓடுங்க, விரதம் இருங்க, கவனம் போங்க. போன வருஷம் பெருங்கொண்ட பருத்து வண்டியை சாச்ச, இந்த வருஷம் அந்த ஆண்டை அறனால ட்ரெயினை சாய்க்கணும்னு வேண்டிக்கிறேன். ட்ரெயினை சாய்ச்சி விட்டு உலகையை பிடிங்கி ஊட்டிக்கு தெரியும். அடே தத்திரம் முடிச்ச கண்டாரு, இவர் விழுந்துட்டாரு மயிறு. பின்னாடி சேர போட்டு ஒண்ணுக்கு ஏறான அந்த கடமாடு, இதை சொல்லலாம் பட்டான்னு விழுந்துட்டு சொல்றேன். சேரு பெண்டாயிடுச்சுங்க. ஓ உடம்புக்கெல்லாம் இரும்பு சேரே மெலியும்டா. அறந்தாங்கி ரத்தனம், அறந்தாங்கி கண்ணே ரத்தனம் சார்பாக 101. ஏன் சொல்றேன்னா, டூலர் பைக்கில் போறவங்கலாம் தம்பியெல்லாம் ஹெல்மெட் போட்டு போ, ஹெல்மெட்டை வீட்டில் போட்டுட்டு வெறுதா போ. காவல்துறை, இங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்திருப்பாங்க, அவர்களை நான் பெரிய மதிக்கிறேன். காவல்துறை மாதிரி ஒரு துறை நமக்கு கிடைக்காது. உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்துடைய காவல்துறை. ஆனா அவதாரம் கட்டின ஆள் கூட எரிச்சலத்தையா இருக்கும். நானே 3000 பிள்ளை போட்டாங்க எனக்கு, நான் ஃபீல் பண்ணல. காரணம் என் டிரைவர் மிஸ்டேக். அவன் ஏற்கனவே அவன் டிராயட் ஓட்டினவன். காரு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ இடுக்கிட்டேன், பெல்ட்டை போட்டு ஓட்டுட்டேன். அவன் பேண்ட்டை பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. மறுபடியும் சொன்னேன், ஒரு எத்துச்சா மடுவுல ஏவர்களை நாயகன் இளைஞரோட எழுச்சி நாயக் அப்படி சொல்லு. சிங்கா கோமியத்தை குடிக்கலாம்டா, உப்பு வைக்க மண்டபம் சேர்த்துக்க. உண்மையிலேயே இளைய சமுதாயம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போன புத்தர்கள் ஒரு வயல பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? பள்ளிக்கூடம் போற பயிலாம் பெத்ததாயில சொல்லிக் கொடுக்கணும். அப்துல் கலாம் ஐயா வரணும், ஒரு அதிகாரி வரணும். என் தங்கமே புச்சு குட்டி அப்படின்னு வளர்க்கலாம். எங்க வளர்க்குறாங்க? பூரா பயிலும் போயிட்டு வந்து 12 படிக்கிற பயம் போயிட்டு வந்து பொம்மை படம் பாக்குறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அவங்க அப்பாவுக்கு இத்த தண்டி போச்சு, அதை பார்க்கலாமா? பெத்ததாயில இப்ப என்ன பண்றீங்க? பிள்ளைய செல்ல நோடிக்கிட்டு இருந்தா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு செல்ல கொடுத்துறேன். அவன் உருளைக்கிழங்க பாக்குறேன், திடீர்னு பார்த்தா நீ கூடக்காரன் கரணக்கிழங்க கூட வந்துடுறேன். அவங்க அப்பாட்ட வந்து கேட்கிறேன், என்னப்பா இந்த தண்டி கொண்டு வராங்க? அவங்க அப்பா சடங்கு நடிச்சு அவங்க தங்கச்சிக்கு சடங்கு கடை கொட்டாவோட கொண்டு வராங்கடா. போனா காலி பையன் என்ன இந்த நீ கூடக்காரங்களுக்கு அத்தை தண்டி இருக்குமானே? இவனை கிளச்சிட்டு பாரு, லேசு வாசி அங்கே பிறந்து வந்தானே. பல்லு இருக்கால ஒட்ட வச்சிருக்காங்க. என்னடா
நம்ம ஊரு கம்மா வாமன மாதிரியே இருக்காங்க. ஏவுகணை நாயகன் இல்லை என்றால் நம்மளாம் இன்னைக்கு நிம்மதியா வாழ முடியாது. எத்தனை நாடுகள் போர் தொடுத்தாலும் ஒரே ஒரு தமிழனால பயப்படுதியா, அதாயா பெருமை. சில ஊர்ல அப்துல் கலாம் ஐயாவை தெரியாது வயசானவர்களாம். அப்துல் கலாம் அந்த பையன் சொல்றானே அவர் என்ன மாட்டியா வரையாண்டார் ஒருத்தர். இன்னொரு சின்ன பையன் கேட்டேன், அப்துல் கலாம் என்ன வெடி வச்சாரு? ஆமா, கிணத்து வெடி கூட அவரு தானே. சிவாஜி புதுவானா கம்பி மத்தாப்பெல்லாம் அவர் கம்பெனி. தம்பி இருங்க போ, ஏவனி நாயகன் போன என் தம்பிகள்லாம் வரணும்ப்பா. அப்படி தண்ணியை போட்டு பேசுறா சாமி. ஓசு கருக. உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன் பாடுறேன். அதோட லாங் லாக் அண்ணே கோயி ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தி அதை மேய்க்க 5 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல உடம்புக்கு பேரு வச்சிருந்தேன். அறந்தாங்கி பைப்பாச ஒட்டி ஒரு 50 ஏக்கர் நிலத்தை கம்பி ஒட்டு வெள்ளக்கல்லுல பெயிண்ட் அடிச்சு வச்சு ஒரு 25 வயசு வயதானவரை மாசம் 7000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போட்டு செக்யூரிட்டியா வச்சிருந்தேன். இடம் கை கொடுக்கலைன்னா நகை மாசத்துக்கு ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் ஏறுதுன்னா ஒரு 150 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா சடக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு ஆவுடையார் கோயில்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஆபீஸ போட்டு 100க்கு 10 பைசா வட்டின்னு விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சுனர்